Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் 2 usages of Rashi in Japanese. Usage number 1. Rashi indicates I heard that or it seems when conveying information obtained from others rather than personal knowledge. அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தருக்கு கன்வே பண்றதுக்கு இந்த ரஷி அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை யூஸ் பண்ண போறோம். ஸோ இது நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை கன்வே பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஆர் ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி ஆர்டிக்கல் ஆர் நியூஸ் பேப்பர் ஆர் ஒரு நியூஸ்ல இருந்தோ இந்த மாதிரி நீங்க ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷனை நீங்க கன்வே பண்ண யூஸ் பண்ணிடவே கூடாது. ஜஸ்ட் ரூமரா கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பர்சனல் ஒப்பீனியனுக்கும் யூஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இது இங்கிலீஷ்ல ஐ ஹர்ட் தட் ஆர் இட் சீம்ஸ் அப்படின்ற வேர்ட்ஸையும் தமிழ்ல கேள்விப்பட்டேன் அப்படின்ற வேர்டையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வேர்பா இருந்தா நீங்க பிளெயின் ஃபார்ம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈண்டிங் அட்ஜெக்டிவ்ஸ் டைரக்டா கனெக்ட் பண்ணிக்கலாம் ரஷி கூட. நைண்டிங் அட்ஜெக்டிவ்ஸா இருந்தா நான் ரிமூவ் பண்ணிட்டு ரஷி கனெக்ட் பண்ணோம். நவுனா இருந்தா டைரக்டா ரஷி கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: கரேவா எக்கோன் சுரு ரஷி, அந்த பையனுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அமேகா ஃபுரு ரஷி, மழை பெய்யும்னு கேள்விப்பட்டேன். தனக்கா சான்வா இஷா ராஷி, தனக்கா சான் டாக்டர்னு கேள்விப்பட்டேன். அஷிதா யசுமி ரஷியோ, நாளைக்கு லீவ்னு கேள்விப்பட்டேன். கனோஜோ குனாய் ராஷி, ஸோ அந்த பொண்ணு வரமாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி கிடைச்ச இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றதுக்கு இந்த ராஷியை யூஸ் பண்ணிக்கோங்க. யூசேஜ் நம்பர் 2. Rashi shows typical of or just like for things that match expected looks or traits. அதாவது ஒரு சர்டன் ஸ்டீரியோ டைப்பை நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ ஜாப்பனீஸ் பீப்புளா டைம் ரொம்ப கீப் அப் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? அதுவே ஸோ அப்பா அம்மா கூட அந்த பையன் இருக்கானா ரொம்ப அமைதியான நல்ல பையனா இருப்பான் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டு நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் செட் பண்ணியிருப்போம் நம்ம மைண்ட்ல இல்லைங்களா? ஆனா அது கண்டிப்பா அது ட்ரூவா இருக்காது. இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்களா? எல்லா இடத்துலயுமே அது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவே வந்து ஒரு சீசன் சம்மரா ரொம்ப ஹாட்டா இருக்கும். அதுவே வந்து வின்டரா ரொம்ப கோல்டா இருக்கும். ஏ பர்சனா அவங்க ரொம்ப கைண்டா இருப்பாங்க, பி பர்சனா ரொம்ப ரூடா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில ஸ்டீரியோ டைப்பை நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்க இந்த ஸ்டீரியோ டைப்பை வச்சு ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது இந்த ராஷியை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இங்கிலீஷ்ல டிபிக்கல் ஆஃப் அப்படின்ற வேர்டையும் ஆர் ஜஸ்ட் லைக் அப்படின்ற வேர்டையும் தமிழ்ல அதே போல் ஆர் பேச்சு வழக்குல மாதிரி அதே மாதிரி அப்படின்ற வேர்ட்ஸையும் ரீப்ளேஸ் பண்ணி யூஸ் பண்ண போறோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் நவுன் கூட டைரக்டா ராஷியை கனெக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: வக்காய் ஹித்தோ ரஷி ஃபுக்குதா. ஸோ யங் பீப்புள்னாலே ஸோ அவங்க வந்து ஜீன்ஸ் வேர் பண்ணுவாங்க, ஸோ அதுவே டிஷர்ட்ஸ் வேர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சிருப்போம். ஆனால் அதை வந்து ஒரு பெரியவர் போட்டிருக்காரு. அதை நம்ம பார்த்துட்டு எப்படி சொல்கிறோம்? வக்காய் ஹித்தோ ரஷி ஃபுக்குதா. ஸோ இவங்க யங் பீப்புள் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நட்சு ராஷி அச்சுசா தானே. ஸோ இன்னைக்கு இப்போ வந்து சம்மர் இல்லை, ஸோ இப்போ வந்து ஒரு ஆட்டம் சீசனோ இல்லை வேற ஏதோ ஒரு சீசன். ஆனால் நீங்கள் அந்த சம்மர் கூட கம்பேர் பண்ணி இன்னைக்கு ஹாட்டா இருக்கு. ஸோ அப்போ இது சம்மர் மாதிரி இன்னைக்கு ஹாட்டா இருக்கு. நிஹோன்ஜின் ராஷி ரேகி ததாஷிசா, ரொம்ப பொலைட்டா பிஹேவ் பண்றாங்க. ஸோ ஜாப்பனீஸ் பர்சன் மாதிரியே ரொம்ப பொலைட்டா இருக்காங்க. ககுசை ராஷி கென்கிசாகா அரு, ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, எனர்ஜெட்டிக்கா இருக்கு. கரே ராஷி குனாய், அந்த பையன் மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்டீரியோ டைப்பை கம்பேர் பண்ணி இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி நீங்க பேசுறதுக்கு இந்த ராஷியை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அரிகதோ கோசைமாஷிதா.